பையன் பில்டிங் மேல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறான். ஆனா திடீர்னு பார்த்தா அவன் பிளைட்ல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனோட உருவமும் வேற மாதிரி இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவன் முன்னாடி கையில ஒரு லெட்டரோட ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. இவனோட பேரை கரெக்டா சொல்லி இவன் எழுதுன அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல என்ன எழுதி இருக்கும்னா, நான் வாழற இந்த வாழ்க்கை ரொம்பவும் கொடுமையானது. தினம் செத்து பொழைக்கிறதுக்கு நான் ஒரே முட்டை செத்து போயிடுறேன். வாழற கஷ்டத்தை விட சாகிறது எனக்கு ரொம்ப ஈஸி தான். ஏன்னா எனக்கு மரணத்தை பார்த்து பயம் இல்லைன்னு எழுதியிருக்கான். இதை கேட்கிற இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க யாரு? நான் எழுதின லெட்டர் உங்க கையில எப்படி இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, நான் தான் மரணம். எல்லாரையும் நான் தான் தேடி போவேன். ஆனா நீ என்ன தேடி வந்திருக்க. ஏன் உனக்கு என்ன பார்க்க அவ்வளவு ஆசையா என்ன? உனக்கு என்ன பார்த்தா பயம் இல்லையா அப்படின்னு அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க சுத்தி பக்கமும் தீப்பிழம்புகளும் வெறும் எலும்பு கூடுகளுமா இருக்கு. இவன் அதை பார்த்து பயங்கரமா பயந்து போயிடுறான். நல்லா பாத்துக்கோ, இதுதான் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து, நான் இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். அது வரமா சாபமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. இப்பத்துல இருந்து நீ 12 பேர் உடம்புக்குள்ள போவ. அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தனோட உடம்புக்குள்ளதான் நீ இருக்க. நீ போக போற 12 பேருமே சீக்கிரமா சாக போறவங்க. நீ அவங்களோட உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களோட சாவை தடுத்துட்டீனா நீ அவங்களோட உடம்புக்குள்ளேயே அவங்க லைஃப வாழலாம். இல்ல நீ 12 பேர்ல யாரையுமே காப்பாத்தலனா நீ நரகத்துக்கு தான் வருவ. இப்படி நீ ஒவ்வொருத்தரையும் காப்பாத்த முடியாம ஒவ்வொரு டைம் சாகும் போது மரணத்தோட வலி எப்படி இருக்கும்னு நீ அனுபவிக்க போற அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுற.